2000 பேர் வெளிநாட்டுல இருந்து வந்து உட்காந்துருந்தாங்களாம். அதுல 1200 பேர் நம்பூருக்காரங்க. கோட்டை மாட்டி அம்மா உட்கார வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? கண்டுபிடிச்சு விடுவாங்கடா லியோனி மாதிரி ஆளுகள்லாம். அதனால நீங்க இங்கிலீஷ்ல பேசுறப்ப ஓங்கி ஓங்கி மண்டையாட்டணும். அப்பதான் நீங்க ஃபாரின் காரங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு ஒரு ஆள் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு. This is the very first the investors meet conducted by Tamil Nadu government. அப்படின்னா அந்த டுபாக்கூரா வேஷம் போட்டு உட்காந்துருந்தாங்கல்ல, அவனுங்கெல்லாம் அந்த ஹிண்ட்ஸ்லாம் எடுத்தான். இவங்களை பார்த்தோன்னே எனக்கு யார் ஞாபகம் வந்தா, அந்த இங்கிலீஷ் படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு போயிடுவாங்க. போஸ்டரை பார்த்துட்டு மாப்பிள்ள சூப்பர் படம், மாப்பிள்ள போகலாம் போடுவாங்க போல இருக்குடா வாடா அப்படின்னு எடுத்துட்டு போய் உட்காந்துருப்பாங்க. பார்த்தா 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான். 10:30 போட்ட படம். Yes, I want to see a bird for the cinema. What can I do for you? It's very difficult for us. It's beautiful. இவங்க டே என்னடா 11:30 ஆகிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆம்பளைகளா பேசிக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்ல வேற மாதிரிலடா அடிச்சிருந்தானுங்க. ஒரு மாப்பிள்ள போடுவாங்க, காசை வாங்கியிருக்கேன் சும்மா அனுப்புவானா நம்மள. கடைசி வரைக்கும் பேசி ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டாங்க. போய் போஸ்டரை கிழிக்கிறான், காணாமுடா மாப்பிள்ள ஏமாத்தி விட்டாங்களான்னு. எப்படி இங்கிலீஷ் படத்துக்கு என்னத்தையோ ஏமாந்து வெளியே வந்து போஸ்டரை கிழிச்சாங்களோ அந்த நிலைமை தான் அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிற கேவலமான ஒரு மாநாடு. அதுல அம்மா என்ன அறிவிச்சாங்க தெரியுமா? 2,47,747 கோடி ரூபாய் வெளிநாட்டிலிருந்து முதலீடு தமிழகத்திற்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யார்? தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு நிகழ்ச்சி தெரியுமா? மாண்புமிகு அமைச்சர் பி தங்கமணி ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்களா? வரலாற்று சிறப்புமிச்ச பேச்சியா. மேடைக்கு வர்றாரு, ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் the felicitation is going to be given by the Honorable Industries and Transport Minister of Tamil Nadu, Honorable P. Thangamani. எல்லாம் உட்காந்துருக்கவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஆளு கும்முன்னு கோட்டு டையோட அந்த அனௌன்ஸ் பண்ண முறையை பார்த்தோன்னே அண்ணன் வந்தா ஒரு அமைச்சர் மேடைக்கு வருவாரான்னு பார்த்து அவர் எப்படி வந்தார் தெரியுங்களா? மேடைக்கு அம்மாவுக்கு 8 திசையில ஒரு கும்பிட போட்டு மேடையில வந்தோடனே ஒரு கும்பிடு போட்டு எப்படி பேசினாருன்னா அப்படியே பேசி காட்டுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த புறத்தில் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீச் அண்ணன். ரிமார்க்கபிள் வேர்ல்ட் இன்வெஸ்டர்ஸ் மீட் கண்டக்டட் பை டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா made so many revolutions in Tamil Nadu. Dr. Amma, the industrial revolution by the Amma. Dr. Amma gave so many cycles to the school students. It is the industrial revolution by Dr. Amma. Amma, Ma, Ma. தானை தலைவன் டாக்டர் கலைஞருடைய பெருமைக்கு போக வேண்டியதுதான் மெட்ரோ ரயில் திட்டம். ஆனா அதிமுக காரங்க என்ன சொன்னாங்க? ரிப்பன் வெட்டி துவக்கி வைப்பாரு. வெக்கமா இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கி வைத்து ஏற்பாடு செய்த அந்த திட்டத்தை ரிப்பன் வெட்டுவதற்கு கூச்சமே இல்லாமல் ரிப்பன் வெட்டியவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. இது எப்படி இருக்குன்னா, ஊருக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா ஒருத்தன் போய் அடிச்சிருவேன், அடிச்சு செத்துரும். செத்த பிறகு அந்த பாம்பை குச்சியில தூக்கிட்டு தெருவே அலைவாங்க 2 பேர். அப்ப பாக்குறவங்களாம், தம்பி தான் பாம்பு அடிச்சதா, பெரிய வீராதி வீரனா இருக்கான் போல இருக்க, எப்படி தம்பி அடிச்ச? அதெல்லாம் அப்புறம் வந்து சொல்றேன் கேட்டுக்க அப்படின்ட்டு ஊரே பாம்பை காட்டிட்டு வந்துடுவேன். 2 நாளைக்குள்ள தெரிஞ்சு போயிடும் அடிச்சவன் யாருன்னு. செத்த பாம்பை குச்சியில் தூக்கி கொண்டு சென்ற சிறுவர்களை போலத்தான் ஜெயலலிதா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நான் தான் உருவாக்கினேன் என்று கூசாமல் போய் சொன்னவர். யானையின் முன்னால் எறும்புகளின் கூட்டணியா? எறும்புகளாம் நம்மலாம். அவங்க அம்மா யானையா? ஒத்துக்குறோம், உங்க அம்மா யானை தான். யானை காட்டுல இருக்க வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கு. நாட்டுக்கு வந்துச்சுன்னா வயக்காட்டை மிதிக்கும், அழிக்கும்.
அதனால கொடநாட்டில் யானை இருக்கிற இது அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர் முதலமைச்சர்ட்டு என்ன நினைச்சுதான் எழுதி போடுறாங்கன்னு இன்னும் எனக்கும் தெரியல. அவனுக்கு கருத்து கணிப்புல 1.5% தாயா உங்களுக்கு ஓட்டே இருக்குன்னு சொல்லி பாக்குறான். அப்பயும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கையெழுத்து போடுற மாதிரி படம் ஒட்டியிருக்கான் மெட்ராஸ்ல. 1.5%க்கே கையெழுத்து போடுற மாதிரி படம்னா இன்னும் 7% 8% கணக்கு கழிப்பு இல்லைனாக்க இன்னும் பெரிய பெரிய பேனர் வைப்பாங்க உலகம். அவர் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. நம்ம மாவட்ட பொருளாளர் ஐயா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் முதலமைச்சராக வர்றதுக்கு தகுதி இருக்கு, உரிமை இருக்கு. வாங்க, வேணான்னு சொல்ல. அதற்காக எங்கள் தலைவரையும் தளபதியையும் விமர்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் இனிமேல் நிறுத்தி கொள்ளணும். திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டினாரு தமிழ்நாடு முழுவதும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முனியாண்டி விலாசுக்கு இருக்கிற அளவுக்கு கூட பிரான்ச் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கிடையாது. திருநெல்வேலி கோயம்புத்தூர்ல எல்லாம் முனியாண்டி விலாசு தெருவுக்கு இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிளை கிடையாது. ஆனா அவர் வருங்கால முதலமைச்சர்னு மாநாடு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டினாங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அது எங்க இருந்து கப்பி அடிச்சது தெரியுமா? பராக் ஒபாமாட்ட இருந்து கப்பி அடிச்சு. அவரு தேர்தலுக்கு அடிச்சது அது சேஞ்ச் டெவலப்மெண்ட் ஒபாமான்ட்டு ஒரு நிழல் படம் அப்படி போட்டிருந்தாரு. அங்கிருந்து சுட்டுருக்காங்க பாருங்க. அதை பக்கத்து புயலை பார்த்து கப்பி அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கான். அமெரிக்காவில் இருக்க புயலை பார்த்து ஒரு பரிசு எழுதிருவேன் கப்பி அடிச்சிருக்கான்னா அது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். அதுல எங்க திண்டுக்கல் அந்த போஸ்டை ஒட்டிக்கிட்டே வர்றேன். ஒருத்தன் இன்னொரு கம்பெனியில சம்பளத்தை வாங்கிட்டு பக்கத்துல இன்னொரு போஸ்டரை ஒட்டிக்கிட்டே வந்தேன். அது என்ன போஸ்ட் தெரியுங்களா? மூலம் பௌத்திரம் ஆண்மை குறைவு. பக்கத்துல ஒட்டிட்டு வர்றேன். நான் எந்திரிச்சு காலையில பாக்குறேன், என் மூஞ்சிய என் கண்ணிலே அது படன மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி மூலம் பௌத்திரம் ஆண்மை குறைவு. ஐயோ ஏடா இதையும் சேர்த்து ஒட்டியிருக்காங்க. 2 பேரும் டாக்டர் வேற, இதையும் சேர்த்து வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு நான் கிடந்தா இது வேற கம்பெனி ஒட்டியிருக்கேன்.